Welcome to session 8, the glory of Devi Mahatmyam. வழக்கம் போல நாம தியான ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கிறோம். ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ 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 சாந்தானந்த அவதூத சுவாமினே நமஹ. சோ வழக்கம் போல நம்ம போன செஷன்ல என்ன பண்ணிருக்கோங்கிறது பார்க்கலாம். 7 செஷன் பண்ணிருக்கோம் இது வரைக்கும், கிட்டத்தட்ட 7 மணி நேரம். முதல் செஷன்ல இருந்து தேவி மகாத்மியம்னா என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சப்தஸ்லோகி படிச்சோம், சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரம் கத்துட்டோம், தேவி கவச்சம் கத்துட்டோம், அர்கலா ஸ்தோத்திரம் போன வாரம் நம்ம இது பண்ணோம், பிராக்டிஸ் பண்ணப்போ அதை முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கீழக ஸ்தோத்திரம் ஆரம்பிக்க போறேன். அதனால இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாரும் அந்த அர்கலா ஸ்தோத்திரத்தை ஒரு தடவை ரிசைட் பண்ணும். ஆரம்பிக்கலாம். அர்கலா ஸ்தோத்திரம் ரிசைட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து, ஒரே வாய்ஸ்ல இருக்கணும். யார் லீட் எடுத்துக்கிறா? விஜி எடுத்துக்கிறா? நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஓம் நம சண்டிகாயை ஸ்ரீ மார்க்கண்டேய உவாச. ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளினி துர்கா சிவாதாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே. ஜெயந்த்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதாத்ரி ஜய சர்வகதே தேவி காலராத்ரி நமோஸ்துதே. மதுகைடபவித்ராவி விதாத்ரு வரதே நமः. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. மகிஷாசுர நிர்நாஷி பக்தானாம் சுகதே நமः. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. ரக்த பீஜவதே தேவி ஷண்ட முண்ட விநாசினி. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. சும்பஸ்ஸைவ நிசும்பஸ்ய தூம்யஸ்ஸமர்தினி. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. வந்திதாக்ரிகயுகே தேவி சர்வ சௌபாக்யதாயினி. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. ஒரு நிமிஷம், இந்த வருஷம் அந்த வந்தி தாங்கிற யுகே அப்படிங்கறத கரெக்டா சொல்லணும். வந்தி தாங்கிரி யுகே சொல்லுங்க. வந்தி தாங்கிரி யுகே தேவி வாக்தாயினி. வந்தி தாங்கி யுகே தேவி சர்வ சௌபாக்யதாயினி சொல்லுங்க. வந்தி தாங்கிரி யுகே தேவி சர்வ சௌபாக்யதாயினி. ரூபம் தேஹி ஜயம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி. அச்சிந்த்ய ரூப சரிதே சர்வ சத்ரு விநாசினி. எல்லாரும் சேர்ந்தாப்புல சொல்லணும். வேகமா போக கூடாது, ரொம்ப மொல்லாவும் போக கூடாது. ஒரே ஸ்பீட்ல எனக்கு ஒரே குரல் தான் கேட்கணும், அப்படி கேட்கணும். தெரிஞ்சுதா? சேர்ந்தாப்புல சொல்லுங்க. அச்சிந்த்ய ரூபே சரிதே சர்வ சத்ரு விநாசினி சொல்லுங்க. அச்சிந்த்ய ரூப சரிதே சர்வ சத்ரு விநாசினி. ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி.
नदेभ्यः सर्वदा भक्त्या चण्डिके दुरितापहे चण्डिके प्रणत ஒரு நிமிஷம் रूपं देहि ஒரு जयं நிமிஷம் देहि இது நதே நதேபியக நதே தா சொல்லுங்க நதேபியக तेभ्यः नदेभ्यः சர்வதா பக்த்யா சண்டிகே துரிதாபஹே சொல்லுங்க रूपं देहि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि स्वभ्यो भक्तिपूर्वं त्वां चण्डिके व्याधिनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि चण्डिके सततं चण्डिके ये सततं ये त्वाम् अर्चन्यतीह भक्तितः रूपं देहि जयं रूपं देहि देहि जयं देहि यशो देहि यशो द्विषो देहि जहि द्विषो जहि देहि सौभाग्यमारोग्यं देहि मे परमं सुखं जयं देहि यशो देहि द्विषो जहि विदेहि त्वदिश नाशं विदेहि विदेहि त्रिषितां नासं विदेहि फलमुच्छगैः रूपं देहि रूपं जयं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विदेहि देहि कल्याणं ஒரு நிமிஷம் இல்லைங்க இந்த இது சரியா சொல்லணும் முதல் வார்த்தை இருக்கு இல்லையா விதேகி த்விஷதாம் நாசம் சொல்லுங்க विदेहि द्विषतां नाशं विदेहि बलमुच्चकैः रूपं रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विदेहि देवि कल्याणं विदेहि परमां श्रियं रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि ससुरासुरशिरोरत्न निकृष्टचरणेऽसुरासुरशिरोनत्र निकृष्टचरणेऽम्बिके கரெக்ட் இல்ல விஜய் சசுராசுர இல்ல சுராசுர सुरासुर சுராசுர சிரோ ரத்ன சொல்லுங்க சுராசிர सुरासुर शिरोरत्न சிரோ ரத்ன चरणेऽम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि द्विषो जहि विद्यावन्तं लक्ष्मीवन्तं जनं कुरु रूपं जनं गुरु जयं देहि यशो देहि द्विषो जहि प्रचण्डदैत्यदर्पग्ने चण्डिके प्रणताय मे रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि चतुर्भुजे चतुर्वक्त्र संस्तुते परमेश्वरी संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि कृष्णेन संस्थिते समस्ते देवी सस्वद्भक्त्या रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि हिमाचलसुतानाथ संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि इंद्राणी प्रतिसद्भाव पूजिते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवी प्रचण्ड देवी प्रचण्ड दैत्यदर्भविनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवी भक्तजनो धाम दन्तानत्रयोदये रूपं देहि जयं देहि यशो देहि पत्नीं मनोरमां देवी मनोरमां देहि मनोवृत्तानुसारिणीं दुर्गस्तार सागरस्य कुलोद्भवान् इदं सोस्त्रं पठित्वा महासोस्त्रं पठेन्नरः सदु सप्तशती संख्या
परमाप्ति सम्पदाम् पूर्णम् ओम இத நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் உங்களுக்கு, அதை கரெக்டா கேட்டுக்கோங்க. பிகாஸ் சில வச்சிருப்பீங்கலாம் இட் ஹாஸ் டு பி கரெக்டட். ஓகே, நாங்க கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுவோம் அத. ஓம் நமச்சண்டிகாயை மார்க்கண்டேய உவாச்ச ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा सुधा नमोस्तुते यं तं देवी चामुण्डी जय भूतारिणी जय सर्वगते देवी कालरात्रि नमोस्तुते मधुकैलासि रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि महिषासुरनिर्नाशि रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि देवी कंडमुंडविनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि तुम्बै धूम्राक्षस्य समर्दिनी रूपं देहि जयं देहि यशो देवी सर्वसौभाग्यदायिनी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि चिन्तरूपचरिते सर्वशत्रुविनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि नथेभ्यः सद्गुणा भक्त्या चण्डिके पितामहे रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि सुवद्यो भक्तिपूर्वं त्वां चण्डिके व्याधिनाशिनी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि चण्डिके सततं ये त्वामर्चन्ति रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि सौभाग्यमारोग्यं देहि मे परमं सुखं रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि विदेहे कल्याणं विदेहि परमं श्रियं रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि विद्यावन्तं रूपं जयं देहि यशो देहि दिशो देहि प्रचंड दैत्य गर्भग्ने चंडिके प्रणताय रूपं जयं देहि यशो देहि दिशो देहि संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि कृष्णेन संस्कृते देवी सदाम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि हिमाचलसुतानाथ संस्कृते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि प्रचंड इंद्राणी पदि सद्भाव पूजिते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि देवी प्रचंड देहि जयं देहि यशो देहि दिशो देहि देवी भक्तकामदत्तानन्दोऽम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि दिशो देहि पत्नी मनोरमां देहि मनोवृत्तानुसारिणी ஒரே இத யூனிசன்ல சொல்லணும். நீங்க குரூப்ல எல்லாம் சொன்னீங்கன்னாக்கா அந்த மாதிரி பழக்கம் ஆயிடும் சாதாரணமா. சரிங்களா? ஓகே, நவ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கீலக ஸ்தோத்திரத்தை பத்தி சொல்ல போறோம். கீலக்கம் அப்படின்னா என்ன முதல்ல அர்த்தம்? நம்ம கதவையும் நல்லையும் சேர்த்தாப்புல இருக்கு. ஹிஞ்சுன்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து கீழ்னு சொல்லுவாதுங்க. அதாவது ஹிஞ்சு எப்படி இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு ஹிஞ்சையும் சேர்த்தாப்புல போட்டு அதுக்கு மேல ஒரு பின்னு போடுவான். அத நீங்க ஆத்துல பார்த்தா தெரியும், கதவுலாம் அது மாதிரிதான் பண்ணிருப்பா. அந்த கீழ் பின்னுக்கு பேரு கீழ்னு பேரு. அது வந்து அந்த கதவையும்
நிலையும் சேர்த்தாப்புல பண்றது. அந்த கீழே எடுத்துட்டா கதவு தனியா வந்துடும், கதவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது மாதிரி சக்கரம் இருக்கும் இல்லையோ, மாட்டு வண்டி எல்லாம் பார்த்தேன்னா சக்கரத்துக்கு சக்கரம் வெளியில வராது இருக்கிறதுக்கோசரம் ஒரு பின் போடுவா வெளியில. இந்த அதுக்கு பேரும் கீல். அது வந்து ஒரு பின், நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஸ்பிளிட் பின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் வெளியில வராம இருக்கணும்னா அந்த ஷாஃப்ட்ல ஹோல் பண்ணி அந்த பின் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த கீழக்கம்ங்கிறது என்னன்னாக்க நம்மள வந்து இந்த தேவி சுத்தியோட வந்து சேர்க்கிறது. அதாவது சப்தசக்தி படிக்கிறதுக்கு முன்னால நம்ம நம்ம சேர்த்து வைக்கிறது ரெண்டையும், தேவி சுத்தியும் அந்த பக்தனையும் சேர்த்து வைக்கிற ஸ்லோகத்துக்கு பேரு கீழகம்னு பேரு. இது வந்து முதல்ல இயற்றப்பட்டது சிவனாலே அப்படின்னு சொல்றார். மார்க்கண்டே தான் சொல்றாரு. இந்த 16 ஸ்தோத்திரம் இருக்கு, மார்க்கண்டேயர் வந்து இதை சொல்றார். இந்த கீழக ஸ்தோத்திரத்தை எல்லாரும் வந்து தேவி ஸ்துதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அதாவது சப்தசக்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து நான் ஒரு இதுவும் சொல்றேன், இப்போ நீங்க திருப்பி சொல்லுங்க, சரியா? ஓம் நம சண்டிகாயே. ஓம் நம வாச மார்க்கண்டேய உவாச ஓம் விசுத்த ஞான தேகாய சுத்த ஞான தேகாய விசுத்த ஞான தேகாய விசுத்த ஞான தேகாய திரிவேதி திவ்ய சக்ஷுஷே ஸ்ரேய பிராப்தி நிமித்தாய நம சோமார்த்ததாரிணே. நம அகைன் விசுத்த ஞான தேகாய திரிவேதி ஞான தேகாய விசுத்த ஞான தேவாய தேகாய दिव्य दिव्यचक्षुषे श्रेय प्राप्ति निमित्ताय நம ரெண்டு லைன் சேர்ந்தாப்புல சொல்லணும். விசுத்த ஞான தேகாய திரிவேதி திவ்ய சக்ஷுஷே ஸ்ரேய பிராப்தி நிமித்தாய நம சோமார்த்ததாரிணே. विशुद्ध ज्ञान देहाय त्रिवेदी दिव्य चक्षुषे श्रेय प्राप्तो निमित्ताय नमः सोमार्तधारिणे. नमः सोमार्तधारिणे. சோமார்த்த சொல்லுங்க. சோமார்த்த சுத்தம் அப்படின்னா சுத்தம்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்குமே சுத்தம்னா தெரியும். சுத்தம்னாக்கா கிளீன் அர்த்தம். விசுத்தம்னாக்கா விசுத்தம்னா பியூர். அது ஒரு எம்பசிஸ். நீங்க வந்து நாயகன்னு சொன்னாக்க ஹீரோ இல்லையா? விநாயகம்னாக்கா பிள்ளையாருக்கு பேரு விநாயகன்னு சொல்றோம் இல்லையா? வெறும் நாயகன்னு சொன்னா போறாதோ, விநாயகன்னாக்கா அதுல வந்து ஸ்பெஷல் ஹீரோ, ரொம்ப ஸ்பெஷல். அதனால வி போடுறோம். அந்த வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு பிரிஃபிக்ஸ் சொல்லுவா. சுத்தம் பரிசுத்தம் அப்படிங்கிற மாதிரி சுத்தம் விசுத்தம். நாயகன் விநாயகன், நாசம் விநாசம். அந்த விங்கிறதுக்கு அந்த பவர் உண்டு, அந்த அர்த்தத்தை வந்து தூக்கி கொடுக்கும். அது அதே மாதிரி ஆப்போசிட்டும் வரும் அதுல. அதுல யூ ஹேவ் டு இந்த கான்டெக்ஸ்ட் பொறுத்துக்கணும். மலம் விமலம் இரண்டுமே ஆப்போசிட் மீனிங். பிரியா பிப்ரியா ரெண்டும் ஆப்போசிட் மீனிங். ஸோ எய்தர் கொஞ்சம் ஜாஸ்தி தூக்கும், இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும். அது மாதிரி இந்த விசுத்தங்கிறது இங்க வந்து ரொம்ப பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஞான தேகாய. ஞானம்னா தெரியும், விஞ்ஞானம்னா அதுவும் இருக்கு இல்லையா? ஞானம்னாலே நாலேஜ், விஞ்ஞானம்னாக்கா அது ஸ்பெஷலைஸ்ட் சயின்ஸ், அதனால விஞ்ஞானம் பேரு. நம்ம தமிழ்லயும் விஞ்ஞானம் தான் சொல்றோம் அத. அப்படிப்பட்ட விசுத்த ஞான தேகாய திரிவேதி. திரிவேதி நம்ம ஆக்சுவலி 3 வேதங்கள் தான் அம்பால வந்து திரிவேதின்னு சொல்லுவான். அந்த 3 வேதங்கள் கொண்டவர். திவ்ய சக்ஷுஷே, அந்த 3 கண்ணு இருக்கு. திவ்யங்களாம் கண்ணு சக்ஷுனாக்க 3 கண்ணும் 3 வேதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுவான். பேர்பட்ட
ஸ்ரேயஸ் பிராப்தி நிமித்தாய, ஸ்ரேயஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக, நிமித்தாயன கிடைப்பதற்காக, சோமார்த்த, சோமம்னா சோமவாரம்னா என்ன, சந்திரன். சந்திரன் அர்த்தம்னா பாதி, பாதி சந்திரன் யார் வச்சுட்டு இருக்கா, சிவன் வச்சுட்டு இருக்கார் தலையில. சோமார்த்த தாரிணே, அது அது தரித்தவர். அம்பாளும் சிவனும் ஒண்ணுதான், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி தானே. அதனால முதல்ல இந்த சிவனும் அம்பாளும் சேர்த்தபடி சொல்றாவா. 3 வேதங்கள் 3 கண்களை உடைய ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஞானமான தேகத்தை கொண்டவரன். நமக்கு ஸ்ரேயஸ் கிடைப்பதற்காக, நமக்கு நல்லது கிடைக்கிறதுக்காக அரச்சந்திரன் போட்டவர் இருக்காரு. அவர் அவரை சிவனை அம்பாளை 2 சேர்த்தாப்பதான் சொல்றார். சௌந்தர்யலகரி வருது இல்லையா, சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தா பிரபவித்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்துதுமபி சிவசக்தி ஐக்கியா இருக்கனால இந்த சிவ சக்தி 2 சேர்ந்தாமல் இருக்கிற அந்த சிவனை பத்தி ஜாஸ்தி குறிப்பிடுறாங்க. ஏன்னா சிவனால் தான் அது முதல்ல ஏற்றப்பட்டதா ஒரு இது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் போலாம். போ சர்வமேதத்விஜானீயாம் சொல்லுங்க. சர்வமேதத்விஜானீயாம் மந்த்ராணாம் கீலகம் சோபி க்ஷேமமவாப்னோதி சததம் சர்வமேதத்விஜானீயாம் மந்த்ராணாபி கீலகம் மந்த்ராணாபி கீலகம் சோபி சேமமவாப்னோதி சததம் ஜாப்ய தத்பரஹ. ரெண்டு லைன் சேர்ந்தாப்புல சொல்றேன், நீங்க பின்னால் அப்படி சொல்லுங்க. சர்வபேத்விஜானீயான் மந்த்ராணானபி கீலகம் சோபி க்ஷேமம் வாப்னோதி சததம் ஜாப்ய தத்பரஹ. சர்வபேத்விஜானியான்னா இந்த மந்திரத்தை நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு இது கீலகம். இது அந்த பின் சொன்னேனே முதல்ல, அதாவது ஒரு ஜாயின் பண்ற கூடியத ஒரு அந்த பின்னுக்கு பூட்டுன்னு சொல்லலாம் தமிழ்ல. அந்த பின்னுக்கு பேர் கீலகம் பேரு. இந்த எல்லா மந்திரங்களையும் அர்த்தம் கொள்றதுக்கு இந்த கீலகம் அப்படிங்கிறத இது எல்லாரும் எப்போதும் ஜபிப்பவருக்கு க்ஷேமம் அப்னோதி அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற பொருள் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. அடுத்ததுக்கு போலாமா? சித்தயந்த உச்சாடனாதீனே சித்தயந்து உச்சாடனாதீனே எப்படின்னா சித்தயந்து உச்சாடம் நாதினி 3 வார்த்தை இருக்கு, 3 சேர்ந்தாப்புல பண்ணிருக்கா. அதனால சொல்றது சித்தயந்து உச்சாடனாதீனி அப்படி சொல்லணும். கர்மாணி சகலான்யபி வெரி குட். ஏதேன ஸ்துவதாம் தேவீம் ஸ்தோத்ர வ்ருந்தேன பக்திதஹ
ஸ்தோத்ரவிம்பேத்ரன பக்திதஹ. மாமா இது ஒரு நிமிஷம் மாமா, இந்த கர்மா வஸ்தூனின்னு போட்டிருக்க, அப்படியும் படிக்கலாமா? புக்ல விஷயமா வஸ்தூனி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். மாமாக்கு இப்ப வந்து அவரு இப்ப அவர் சொல்லி கொடுத்த இதுபடி இவரோட அப்படி இருக்கு. நான் எனக்கு அது ஒரு புத்தகத்துல ஒரு மாதிரி இருக்கும். இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து இது ஆத்தென்டிக். இது சரி மாமா. சித்தயந்து சாடனாதீனி கர்மாணி சகலாஞ்சபி சொல்லுங்க. சித்தயந்து உச்சாடனாதீனி கர்மாணி சகலான்யபி ஏதே நிஸ்துவதாம் தேவீம் ஸ்துவதாம் தேவீம் ஸ்தோத்ரவ்ருந்தேன பக்திதஹ ஸ்தோத்ரமாத்ரேண சித்யதி. ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். பட் நீங்க you can follow this because it is a part of the நம்மளுடைய lessons. இது அப்படிதான் நம்ம பண்றோம். ஓகே. உங்க சில புத்தகத்துல இந்த சித்தியத்தின் போட்டுரும், ஆத்திரேன்னு சித்தியத்தின் போட்டிருப்பா. ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம் பார்க்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா நல்ல உச்சரிப்பு. சித்தையந்து உச்சாட நாதீனா நல்ல உச்சரிப்பு. கர்மாணி சகலானிப்பு எல்லா விதமான பொருள்களும் பக்தியுடைய தேவியை நாம சுவித்தால் அது எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு. இது சித்தியத்தினா அதுவும் கிடைக்கிறது அர்த்தம். ஸ்தோத்திர விருந்தேன பக்தி தகா எல்லா பக்தியுக்கும் இந்த மாதிரி சொன்னாக்கா அவளுக்கும் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது நிஜமாவே இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்கலாம் சில பேர். இல்லையா? நம்ம இது படிச்சா உடனே நமக்கு உச்சாரணம் இதெல்லாம் வந்துடுமா அப்படின்னு கேட்கலாம். காளிதாசன் கதை தெரியுமோ இல்லை உங்களுக்கு எல்லாரும்? காளிதாசன் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவனை காளி அவனுக்கு உபதேசம் பண்றா. அந்த நிமிஷமே அவனுக்கு ஒரு கவியுடைய பவர் எல்லாம் வந்துடுது, கவித்துவம் வந்துடுது. அது ரொம்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்லையா? சாமளா தண்டகம் முதல்ல தானே போட்டான். தெரியுமா உங்களுக்கு சாமளா தண்டகம்? மணிக்கலீலாம் பலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாசாம் மாகேந்திர நீலச்சுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி சந்திர கதாவலம் சே. உதாரணம் கொடுக்குறேன். அது இது அவருக்கு உடனே அம்பாளுடைய அனுகிரகமாயி உடனே மாணிக்க விழான் முதல் ஸ்லோகம் போட்டது காளிதாசனோடது. இன்னைக்கும் அதை எல்லாரும் சொல்றான். அது மாதிரி நடந்திருக்கு. காளிதாசன் 6th or 7th centuryல இருந்திருக்கான். அவனுக்கே இந்த மாதிரி ஒரு கவித்துவம் வந்ததுன்னா அம்பாள நமக்கு இந்த காலத்துல ஏன் வராது இல்லையா? அதனால நம்பிக்கையோட பண்ணணும். அதை அடுத்த இதுக்கு போறோம். 4வது ஸ்லோகம். ந மந்த்ரோ நௌஷதம் தஸ்ய न मन्त्रो நௌஷதம் தஸ்ய न मन्त्रो नौषधं तस्य மந்த்ரோ நௌஷதம் தஸ்ய. ஆக்சுவலி ந மந்த்ரோ ந ஔஷதம் அப்படிங்கிறது. பட் ரெண்டையும் ந ஔஷதம் ரெண்டையும் சேர்த்தா நௌஷதம்னு வரும். அதனாலதான் இதுல போட்டிருக்கா ந மந்த்ரோ நௌஷதம் தஸ்ய. சொல்லுங்க மறுபடியும். கிஞ்சிதபி வித்யதே வினா ஜாப்யம் ந சித்தயேத்து வினா ஜாப்யம் ந சித்தயேத்து வினா ஜாப்யம் ந சித்தயேத்து சர்வமுச்சாடனாதிகம். வெரி குட். இதுல
மந்திரம் தேவையில்லை. ஔஷதம்னா மருந்து, மருந்து தேவையில்லை. ஜபம் தேவையில்லை. நம்ம ஹிந்தியில கூட பினான்னு சொல்லுவா. பினான்னாக்க வித்தவுட் அர்த்தம். ஜபம் இல்லாமலே சித்தையத்து என்னது உச்சாடனம். அழகா சொல்றதுக்கு வரும். நம்ம தானே நீங்களே உட்படலாம். நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுது உங்களோடதெல்லாம் உச்சாடனம் இல்லையா? இந்த 2-3 லெசன்ஸ்லயே உங்களுக்கு நிறைய உச்சாடனம் வந்திருக்கு இல்லையா? தெரியுது இல்லையா? எனக்கு தெரியுது. நீங்க எல்லாம் நல்லா அழகா சொல்றேன். இது கத்துண்டாலே நமக்கு உச்சாடனம் நல்லா வரும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல கீழே சொல்றான். மந்திரமோ மருந்தோ தேவையில்லை, ஜபம் இல்லாமலே உச்சாடனம் சித்திக்கும் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் போலாமா? சமக்ராண்யபி சேத்சந்தி முதல்ல அதுக்கப்புறம் சந்தி. சேத் சந்தின்னு சேர்ந்தாப்புல சொன்னோம். சமக்ராண்யபி லோகசங்க்யாமிமாம் ஹரஹ கிருத்வா நிமந்த்ரயாமாஸ சர்வமேவமிதம் சுபம். வெரி குட். இது லோக சங்க்யான்னா சந்தேகம். சில பேருக்குலாம் எப்போதுமே சந்தேகப்படுவா. இதெல்லாம் நமக்கு இத உச்சாரணம் பண்ணாதான் எல்லாம் வந்துடுமா அப்படின்னு சந்தேகப்படுவா. அந்த காலத்தே அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக யாரு? ஹரஹா சிவன், சிவபெருமானே மக்களின் சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக இது எல்லா நன்மையும் அளிக்கும் அப்படின்னு அருளிருக்கார். சர்வமேவ மிதம் சுபம், நிச்சயமா சுபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் given by லார்ட் சிவா. அதை விட வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க இல்லையா? அடுத்தது பாருங்க. ஸ்தோத்ரம் வே சண்டிகாயாஸ்து சோஸ்திரம் வை சண்டிகாயாஸ்து ஸ்தோத்ரம் வை சண்டிகாயாஸ்து சண்டிகாயாஸ்து ஸ்தோத்ரம் வை சண்டிகாயாஸ்து. வெரி குட். தச்ச குஹ்யம் சகாரசஹ சமாப்னோதி ச புண்யேன தாம் யதா வன்னி மந்த்ரணாம். மறுபடியும் அந்த 2 லைன் படிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்தோத்ரம் வை சண்டிகாயாஸ்து தச்ச குஹ்யம் சகாரசஹ சமாப்னோதி ச புண்யேன தாம் யதா வன்னி மந்த்ரணாம். சொல்ல முடியுமா? ஸ்தோத்ரம் வை சண்டிகாயாஸ்து தச்ச குஹ்யம் சகாரசஹ சமாப்னோதி மந்த்ரணாம். ஓகே. இது கண்டிகை குஹ்யம்னா போனதுல சொன்னேன் உங்களுக்கு ரகசியம்னு. இந்த கண்டிகை சோத்திரத்துல ரொம்ப ரகசியமாகவும் சமாப்னோதி ச புண்ணியன, அதாவது அளவில்லாம புண்ணியன், அளவில்லாம ஒரு புண்ணியம், அது ரெண்டும் நமக்கு அளிக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? சஹா அப்படின்னா ஹி. எந்த ஹி? ஹி சிவன், ரெஃபரிங் டு சிவன். சிவனே சொல்லிருக்காரு இந்த சண்டி சோதனை மிக ரகசியமாகவும் அளவற்ற புண்ணியத்தையும் அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் போலாம். சோபிக்ஷேமமாப்னோதி சர்வமேவ ந சம்சயः கிருஷ்ணாயாமோ சதுர்தஷ்யாம் அஷ்டம்யா வா சமாஹிதः.
अष्टम्यां वा समाहितः வெரி குட் வெரி குட். இது ஒரு சில நாட்கள்ல நாம சொன்னாக்க ரொம்ப விசேஷமான பலன்னு சொல்றா. கிருஷ்ணபட்சத்துல சதுர்தசியில அஷ்டமியில இந்த ரெண்டுலயும் நம்ம பாராயணம் பண்ணாக்க நமக்கு பலன் கொடுக்கும் என்பது சந்தேகமே இல்ல. ந சம்சயா அப்படின்னா சந்தேகமே இல்ல. அடுத்த ஸ்லோகம் போலாம். ததாதி பிரதிகிருஹ்ணாதி ददाति प्रतिगृह्णाति ददाति प्रतिगृह्णाति ददाति प्रतिगृह्णाति नान्यतैषा प्रसीदति नान्यतैषा प्रसीदति ददातिना கொடுக்கிறது, பிரதிகிருஹ்ணானாக்க திருப்பி வாங்கிக்கிறது. கொடுப்பவனுக்கும் திருப்பி வாங்கிக்கிறவனுக்கும் நான்ய தைஷாங்கிறது ந அந்ய தா ஏஷா. அப்பேற்பட்டவனுக்கு வேற வழியில அம்பாளுக்கு ஸ்லாக்கியம் இல்லை. பக்தி பொருள் கொடுக்கணும், பக்தி பொருள் கொடுக்கணும், வாங்கிக்கணும். அதே மாதிரி வாங்கிக்கணும். நம்ம வாங்கிக்கிறது அம்பாள் அருளை வாங்கிக்கிறது. எதனால? இத்தம், அடுத்த லைன், இத்தம் ரூபேண கீலேன சொல்லுங்க. इत्थं रूपेण कीलेन महादेवेन कीलितम् இத்தம் ரூபேண இந்த பின் இருக்கோ இல்லையோ, நான் சொன்னேன் அந்த பூட்டு கீழே, அத மகாதேவனாலே பூட்டி வச்சிருக்காத. அதனால இந்த தேவிக்கு நம்ம ப்ளீஸ் பண்ணோம்னா நம்ம தேவிக்கு வேற வழிகள்ல பக்தியால நம்ம பண்ணணும். பக்தியால கொடுத்து வாங்கிக்கணும், அந்த அருளை வாங்கிக்கணும். பொருள் கொடுக்கறதுக்கும் பொருள் வாங்குறதுக்கும் சில குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. நியாயமா நம்ம சம்பாதிச்சு பண்றத கொடுக்கணும், அதே மாதிரி வாங்குறதும் சரியானபடி வாங்கணும். அந்த மாதிரி குணங்கள் இருக்குதான் அம்பாளுக்கு பிடிக்குமா. அத ஒரு சூலகமா சொல்றாரு. அடுத்த இது போலாமா? யோ நிஷ்கீலாம் விதாயினாம் யோ நிஷ்கீலாம் விதாயினாம் யோ நிஷ்கீலாம் விதாயினாம் யோ நிஷ்கீலாம் விதாயினாம் சண்டீம் ஜபதி நித்யசஹ சண்டீம் ஜபதி நித்யசஹ சித்தஹ ச கணஹ சோத சித்தஹ ச கணஹ சோஹ கந்தர்வோ ஜாயதே த்ருவம் கந்தர்வோ ஜாயதே த்ருவம். யோ நிஷ்கீலம் விதாயி, நான் யார் இந்த பூட்டை நிஷ்கீலம்னா அவுக்கணும். இந்த பூட்டை அவுத்து யார் சண்டிய சப்தசதிய சொல்றானோ, ஜபிக்கிறானோ நித்தியம், அப்பேற்பட்டவன் யார் ஆவான்னா சித்தஹா, சித்தனாவான். இல்ல கணனா, கணம்னா இப்போ நமக்கு சிவகணம்னு இருக்கு, நிறைய கணங்கள் அவளை ஆர்மி மாதிரி. அந்த மாதிரி அம்பாளுக்கு ஒரு கணம் இருக்கு. அந்த மாதிரி கணம் ஒரு சோல்ஜர் மாதிரி ஆவான். இல்லைன்னா ஒரு கந்தர்வன் ஆகிறதுக்கு அவனுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்றான். அடுத்தது போலாம். ந சைவா பாடவம் தஸ்ய ந சைவா பாடவம் தஸ்ய பயம் குவாபி ந ஜாயதே ஆபமிருத்யு வசம் யாதி விருத்தே ச மோட்சமாப்னுயாத்
இடத்துல மிருத்தோச்சன்னு போட்டிருப்பா. சில ஸ்லைட் எரர்ஸ் இருக்கும் இதுல. ஒண்ணு உங்க சில புஸ்தகத்துல வந்து மிருத்தோச்சன்னு போட்டிருப்பா, சில இடத்துல மிருத்தேச்சன்னு போட்டிருப்பா. சேர்னா அண்ட்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பார்க்கணும் நம்ம முக்கியமா. அதுல வந்து ந சைவா பாட்டவும், யாருனாலையோ வேற பயத்தினாலோ யார் இத படிக்கிறாளோ அவளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது. நாப்பு மிருத்யம், மிருத்யு வசம்னாக இந்த அல்பாயுசுல சில பேர் மரணம் ஆயிடுறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. நாப்ப மிருத்யு வசம் யாதி மிருத்தோச்ச மோட்சம் ஆப்னியாத். மிருத்தோ தான் கரெக்ட். அதுக்கு மிருத்தேஜன் சில மோட்சம் ஆப்னியாத், அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாமா? ஞாத்வா பிராரப்ய குர்வீத் ஞாத்வா பாரப்ய குர்வீத் ஷகுர்வாணோ வினஷ்யதி. சொல்லுமா? யகுர்வாணோ வினஷ்யதி. நாப மிருத்யுவசம் யாதி. ரெண்டாவது ததோ ஞாத்வைவ சம்பூர்ணம் இதம் பிராரப்யதே புதைஹ. இந்த கீலகத்தை யார் முதல்ல ஞாத்வா பிராரப்யனா ஆரம்பத்துல யார் இந்த கீலகத்தை அறிந்து கொண்டு ஆரம்பிக்கிறாளோ, ஆரம்பிக்கணும். குர்வீத் ஷகுர்வாணோ வினஷ்யதி. அது மாதிரி பண்ணலன்னாக்க அந்த அவருடைய முயற்சிகள்லாம் வீணா போயிடும். வினஷ்யதி ததோ ஞாத்வைவ சம்பூர்ணம். அதாவது நல்லா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை, அதுக்கப்புறம் சம்பூர்ணம் பண்ணும். இதம் பிராரப்யதே புதைஹி அப்படிங்கிறது கீழகத்தை முதல்ல நாம அறிஞ்சுட்டு அது அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதை ஆரம்பிச்சு பண்ணணும். இல்லைன்னா நமக்கு முயற்சிகள் வீணாகும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது சௌபாக்யாதி யத்கிஞ்சித். சௌபாக்யாதி லனநாஜனே திருஷ்யதே லலனாஜனே. தத் சர்வம் தத் பிரசாதேன பிரசாதேன தேன ஜப்யம் இதம் சுபம். சாதாரணமா சௌபாகியம்னா ஸ்திரீகளுக்கு தான் சொல்லுவா. ஸ்திரீகளுக்கு நிறைய சௌபாகியம்ங்கிறது இருக்கு. அவளுக்கு அது மாத்திரம் இல்ல, அவளுடைய குணங்கள் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா. லலனான்னாக்க வந்து ஸ்திரீகள் அர்த்தம். அவள்கிட்ட இருக்கக்கூடிய சில உத்தம ஸ்திரீகள் இருக்கலாம். அந்த சௌபாகியம் அதெல்லாம் வந்து எல்லாமே அம்பாளுடைய பிரசாத் சர்வம் தத் பிரசாதேன. அதனால அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம தேன ஜப்யம் இதம் சுகம்னா நமக்கு தினம் அது படிச்சாக்க அந்த சௌபாகியம் அவளுக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்ரே சம்பத்திருச்சகைஹி. ஸ்தோத்ரே சம்பத்திருச்சகைஹி. பவத்யேவ சமக்ராபி. பவத்யேவ சமக்ராபி. தத பிராரப்யமேவ தத். இதோ எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றா. சனைஸ்துன்னா
சனஹானா சாப்பிட்டா, மதுவா அப்படின்னு அர்த்தம். மெதுவா ஆரம்பிக்கணும். மெதுவா ஆரம்பிச்சு பாராயணம் சொல்றது ஜப்யமானேஸ்மின் சூத்ரே சம்பத்தி உச்சகி. நமக்கு உயர்ந்த சம்பத்துகள்லாம் வரும். மொல்லா நிதானமா ரொம்ப வேகமா சொல்லக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப சோகம்னு சொல்லக்கூடாது. ஒரு நிதானமா அழகா சொல்லிட்டு வரணும். அப்படி ஆரம்பிக்கணும். பிராரப்யம் ஏவதத்து அப்படின்னு சொல்றான். அவ்வாறு ஆரம்பிச்சு அனுஷ்டானம் பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லோகம். ஐஸ்வர்யம் தத் பிரசாதேன ஐஸ்வர்யம் தத் பிரசாதேன சௌபாக்யம் ஆரோக்கியம் மேவச சௌபாக்யம் ஆரோக்கியமேவ ச சத்ருஹானிஹி பரோ மோட்சः சத்ருஹானிஹி பரமோக்ஷः பூயதே சான கிம் ஜனை. தூயதே ஐஸ்வர்யம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எப்படின்னு. அது யாரோட பிரசாதம்? அம்பாளுடைய பிரசாதம். சௌபாகியம் ஆரோக்கியம் இது எல்லாமே சத்ருஹானிகனா சத்ருவை நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறது. பரோ மோட்சகா மோட்சம் அது கிடைக்குது. இல்லை அம்பாளை துதிச்சாக்க என்னெல்லாம் கிடைக்கிறது? ஐஸ்வர்யம், அப்புறம் சௌபாகியம், ஆரோக்கியம், சத்ருகளெல்லாம் விஜயம், மோட்சம் இதெல்லாம் கிடைக்கிறது அம்பாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா. அப்படி ஸ்தோத்திரம் பண்றதே அம்பாள்கிட்ட நமக்கு இவ்வளவு கிடைக்கிறதே. வேற ஏன் துதிக்க மாட்டான் அம்பாளை? சான கிம் ஜனைஹி ஸ்தூயத்தே சா நம் ந கிம் ஜனைஹி. ந கிம் ஜனைஹின்னா அம்பாளை இந்த மாதிரி நம்ம துதிச்சு எல்லாம் கிடைக்கிறதே. அந்த அம்பாளை ஏன் ஜனங்கள் துதிக்க மாட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இங்க. அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது துதிச்சா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். இப்ப நம்ம கடைசி ஸ்லோகம் மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த ரிவர்ஸ் இருக்கா. சண்டிகாம் ஹிருதயேனாபி சந்திகாம் ஹிருதயேனாபி யஸ்மரே சததம் நரஹ யஸ்மரே சததம் நரஹ ஹிருதம் காமமாப்னோதி காமவாப்னோதி ஹிருதி தேவி சதா வசேத். ஹிருதி தேவி சதா வசேத். தேவி எங்க இருக்கணும்னா ஹிருதயத்தில் இருக்கணும். ஹிருதயம் வசிக்கணும். இந்த இடத்துல மனசுக்குள்ள நம்ம எப்போதும் அம்பாளை ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தாக்க நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். சண்டிகா ஹிருதய நாப்பி யஸ்பரே சததம் நரகா எப்போதும் இருக்கணும். அது மாதிரி கடைசி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிடுறேன். அக்ரதோமம் மகாதேவ அக்ரதோமும் மகாதேவ கிருதம் கீலகவாரணம் கிருதம் கீலகவாரணம் நிஷ்கீலம் ச ததா கிருத்வா நிஷ்கீலம் ததா கிருத்வா பட்தைவம் சமாஹிதைஹி படிதவ்யம் சமாஹிதைஹி. வேதாபுரம் சொல்றேன். அக்ரதோமம் மகாதேவ கிருதம் கீலகவாரணம் நிஷ்கீலம் ச ததா கிருத்வா படிதவ்யம் சமாஹிதைஹி. சொல்லுங்க. அக்ரதோம் மகாதேவ கிருதம் கீலகவாரணம் நிஷ்கீலம் ச ததா கிருத்வா படித்யம் சமாஹிதைஹி. இந்த 15-16 ஸ்லோகம் சில புஸ்தகத்துல இருக்காது. ஏன்னா இது ஆட் பண்ணிருக்க. அக்ரதோம்னா முதல்ல யார் ஏற்றினா? மகாதேவ கிருத்தம், சிவபெருமானால் இயற்றப்பட்ட கிருத்தம் கீலக வாரணம். இந்த கீலகத்தை மகாதேவனே பண்ணிருக்காரு. நிஷ்கீலம் இந்த கீலகத்தை இந்த பூட்டை நம்ம திறக்கணும். அந்த கீலகத்தை நிஷ்கீலம் சொன்னா பூட்டை திறக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பூட்டை திறந்தா ததா கிருத்வா படித்தைவம் சமாஹிதைஹி. அது முதல்ல நம்ம சப்தசதி தேவி மகாத்மியத்தை படிக்கிறதுக்கு முன்னால இந்த பூட்டை திறக்கணும். எந்த பூட்டை? இந்த கீலகம்ங்கிற மகாதேவனால பண்ணப்பட்ட இந்த கீலக வாரணத்தை அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது ஒரு அட்வைஸ். இது அதான்
அதனாலதான் இது ரெண்டையும் நான் போட்டுட்டேன். இது ஸ்ரீ பகவதி கீலக ஸ்தோத்திரம் சமாப்தம். इति श्री श्री भगवती भगवती स्तोत्रं समाप्तम्. வெரி குட். நல்லா அழகா சொன்னேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம மேபி அடுத்த தடவை வந்தா ஒரு தடவை நீங்க சொல்லலாம் சீக்கிரமா. பட் இந்த அர்த்தங்கள்லாம் எப்படின்னா, இதெல்லாம் இந்த பூர்வ பாகத்துல ப்ரிப்பரேஷன் ஃபார் பாராயணம் ஆஃப் தேவி மகாத்மியம். அதெல்லாம் முதல்ல நம்ம படிச்சுட்டாக்க நமக்கு தேவி நம்ம மனசுக்குள்ளே ஆவாகனம் ஆயிடுவா. அதுக்கப்புறம் சப்ததி படிச்சோம்னா அதுக்கு எஃபெக்ட் தனி. இல்ல எப்போதுமே எல்லா இடத்துலயும் எல்லா சஹஸ்ரநாமத்திலயும் முதல்ல இந்த தியான ஸ்லோகம் இருக்கும், பூர்வ பாகம் இருக்கும், கடைசியில பல ஸ்ருதி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நடுவில் இருக்கக்கூடியது தேவி மகாத்மியம் சப்தசதி 700 ஸ்லோகம் இருக்கு. அதுல இது முதல்ல இருக்கக்கூடிய முதல் பாகம் எல்லாமே பூர்வாகம் மாதிரி, கடைசியில் அப்புறம் பல சுத்தி அதுலயே இருக்கு அதுல. அதனால இதை படிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப நல்ல அழகான ஸ்தோத்திரம். அதுவும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இங்க வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், ரொம்ப விசேஷமான நாள். உங்களுக்கு அங்க சனிக்கிழமை காத்தால, அதனால ஆமா அவளுக்கு சனிக்கிழமை மார்னிங். இன்னைக்கு பௌர்ணமி இல்லையாங்க? இன்னைக்கு பௌர்ணமி. அழகான நாள். ரொம்ப பௌர்ணமினால அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். இத படியுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை நைட் நான் பாக்குறேன். சரியா? ஓகே. நமஸ்காரம். நமஸ்காரம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஜெய 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 சக்தி ஜெகமெங்கும்